வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் வணிகவியல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். மொத்த மதிப்பெண் 90 மதிப்பெண். ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 10 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புக் பேக்லேருந்து வரும். ரிமைனிங் ஒரு 10 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. அது ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் 20 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி 13 கொஸ்டின். பண்டமாற்று முறை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை பேரட்டல் சிஸ்டம்? பட்டய அல்லது சாசன நிறுவனம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை சார்ட்டர்ட் கம்பெனி? தானியங்கி பணம் வாங்கும் அட்டை ஏடிஎம் பற்றி நீவிர் அறிவது என்ன? வாட் டு யூ அபவுட் த ஏடிஎம் கார்டு? கடன் பத்திரங்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. அதே மாதிரி மடக்கு கடையின் பொருள் யாது? பன்னாட்டு நிறுவனம் வரையறுக்கவும். டிஃபைன் மல்டிநேஷ்னல் கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாணய உறுதி கடிதம் என்றால் என்ன? சட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் லா? மறைமுக வரியின் பொருள் தருக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு வரையறை பொறுப்பு என்றால் என்ன? லிமிடெட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாமை ஒப்பாவனம் என்றால் என்ன? வாட் இஸ் மீனிங் த பார்ட்னர்ஷிப் டைடு? பொதுக்கழகம் என்றால் என்ன? ரிசர்வ் வங்கியோட பணிகள். வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ? கிளாசிஃபை த சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஆஃப் த பேசிக் பீரியட். உள்நாட்டு வியாபாரத்தின் வகைகள் யாவை? விளக்குக. வாட் ஆர் த டைப் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் ஆஃப்? எக்ஸ்பிளைன். மறு ஏற்றுமதியின் சிறப்பு கூறுகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீட்டின் பொருள் தருக. கிவ் த மீனிங் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ். நபர் என்ற தொழில் யாரெல்லாம் அடங்குவர்? அதே மாதிரி இந்து கூட்டு குடும்ப தொழிலின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 3 விவரிக்கவும். அடுத்து பார்த்தோன்னா நமக்கு 5 மார்க்கு 7 × 5 35. காமர்ஸில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. 11th தனியார் வணிகத்தின் சிறப்பியல்புகள் யாவை? கூட்டுறவு சங்கங்களின் வகைகள் யாவை? அதே மாதிரி செயல்முறை விதிகளின் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை? வாட் ஆர் த கண்டென்ட் ஆஃப் ஆர்டிகல் அசோசியேஷன்? எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர் ஹவுசஸ். அடுத்து பார்த்தோன்னா பல்வேறு வகையான குறுகிய கால நிதி ஆதாரங்களை விளக்குக. சுய உதவி குழுக்களின் நோக்கங்கள் யாவை? எக்ஸ்பிளைன் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு? சில்லறை வியாபாரிகளுடைய பண்பு நலன்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா கப்பல் ரசீதிற்கும் கப்பல் வாடகை முறிவிற்கும் உள்ள வேறுபாடு நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. உலக வர்த்தக அமைப்பின் நோக்கங்கள் பார்த்துக்கோங்க. சரக்கு மற்றும் சேவை வரியோட வரிகள். சட்டப்படி செல்லக்கூடிய ஒப்பந்தத்தின் இன்றியமையாத கூறுகள். கூட்டாமை ஒப்பந்தத்தின் உள்ள உள்ளடக்கங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏட்டுக்கடன் முகாமையின் சிறப்பியல்புகள். வணிகத்தின் தடைகளை கூறுக. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.